இன்னைக்கு இந்தியாவுக்கு ஹிஸ்டரியிலே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். அதாவது இன் தி வேர்ல்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொழில்நுட்ப உலகத்துல இந்தியாவுக்கு இது ஒரு வரலாற்று முக்கியமான நாள். ஓகே, ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே தயாரிச்ச மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி உள்நாட்டிலேயே தயாரிச்ச ஒரு சிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டெல்லியில நடந்த செமிகான் 2025 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சுமித் மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மினிஸ்டரா இருந்த அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லப்படுற மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு சிப் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. விக்ரம் 32 பிட் அப்படிங்கிற அந்த சிப்போட நேம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 அடிஷனல் சிப்பையும் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சிப் ஓகே, அந்த டெஸ்ட் சிப்பையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அந்த மாநாட்டை. இந்த சிப் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த சிப்பால இந்த உலகம் எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத பத்தி அவர் பேசிக்கிறார். ஸோ அதை பத்தி அந்த வீடியோ பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த உலகத்தை டிசைன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயில் இந்த எண்ணெய் கிணறு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை டிசைன் பண்ணி இருந்துச்சு. பட் இப்போ இந்த நூற்றாண்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 21st செஞ்சுரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிப் தான் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ண போகுது இந்த வேலையை அப்படி சொல்றாரு. இதான் வர கருப்பு தங்கமா இருந்த எண்ணெய் ஓகேயா, அதாவது ஆயில். இப்போ இந்த சிப்பு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டைமண்ட் அப்படின்றது சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு, இருக்கு, ஒரு மதிப்பு தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேயா. சோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 2021 இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயல்படுத்தப்பட இருந்துச்சு. பட் 2023 பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபேக்டரிக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2025 ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த சிப்பை இந்தியாவிலேயே தயாரிச்சாங்க. இது யார் தயாரிச்சா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இஸ்ரோல இருக்கிற செமிகண்டக்டர் லேபரேட்டரியில இருந்தா தயாரிச்சாங்க இஸ்ரோ ஓகே. இது மட்டும் இல்லாம இது மாதிரி இன்னும் சிப்ல தயாரிக்கப்படும் வேர்ல்டு வைட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா $600 பில்லியன் வேல்யூ இருக்கு. பட் சில வருஷங்களே பாத்தீங்க அப்படின்னா இது $1 trillion அளவுக்கு வேல்யூ ஆயிரும். சோ அந்த $1 trillion அளவுக்கு வேல்யூ ஆகிற அந்த இடத்துல இந்தியாவோட பங்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 2021 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராஜெக்ட் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்திருக்காங்க. பட் இதனால பாத்தீங்க அப்படின்னா $18 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில. மற்ற கம்பெனி அதாவது கண்ட்ரீஸ்ல உள்ள இந்த சிப்பு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் $18 பில்லியன் அளவுக்கு இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகம் இந்தியா நம்புது, உலகம் இந்தியாவில ஒரு செமிகண்டக்டர் எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே. இந்த விக்ரம் 32 பிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிப் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிசைல் வீட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுக்க ஹாரஸ் என்வரான்மெண்ட் அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு சிப்பு. அதுவும் முழுமையா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிப் அப்படிங்கிறது பெருமையா சொல்றாங்க. இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பெருமையா சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துல ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை ஒட்டு பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்தியா இந்த மாதிரியான டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்வேறு தொழில்நுட்பங்கள் அதாவது அப்படின்னா ஒரு வேரியஸ் டெக்னாலஜி மேக் பண்றதுக்கு, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, ப்ரொடக்ட் பண்றதுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சில ரேர் மினரல்ஸ், ரேர் சாயில் தேவைப்படுது ஓகே, கனிமவளங்கள் தேவைப்படுது, அரிய மண் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல கிடைச்சா நல்லா இருக்கும். அது இல்லாமல் உள்ள கிடைச்சது அப்படின்னா அது நம்மளோட தேவையை ரொம்பவே பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அறிவு சார்ந்த ஒரு ஐடியா உருவாக்கணும். அதாவது அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்தை உருவாக்கணும். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நாடு உள்ள ஒரு போட்டி வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பெஸ்டா அச்சீவ் பண்றதுனால முயற்சி ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செமிகண்டக்டர் ஒரு 4 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆரம்பிச்சு அதோட வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட்ல இருந்து கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் சிப்களையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தயாரிச்சு முடிச்சிருப்பாங்க. அது வெளியேறதுக்கு நாள் வரும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் ஓகே. இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு துறை பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் சரி இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான நடந்த இந்த மாநாட்டில் இந்தியாவில் எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டெஸ்ட் சிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான சிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ணப்படும், தயாரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில பலதரப்பட்ட இடத்துல இருந்தும் பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட உலகமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உற்று நோக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இந்த செமிகண்டக்டரோட மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வரையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த மிசைல், இந்த வீக்கில் இந்த மாதிரியான நமக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம மற்ற நாட்டில் இருந்தால் வாங்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே தயாரிக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட், மிசைல், அதுவும் ட்ரோன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண தயாரிக்க ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த செமிகண்டக்டர் இந்த சிப்பையும் இந்த மைக்ரோ ப்ராசஸ் சிப்பையும் பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்க ஆரம்பிச்சு. ஸோ இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா போக போக டெக்னாலஜியில நம்ம இன்னுமே கொண்டு போவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இன்னுமே அதிக அளவுக்கு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு மூவ் டு ஃபார்வர்ட் வரது ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய பெரிய டேலண்ட் இந்த மாதிரியான செமிகான் சம்பந்தப்பட்ட டீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னா ஒரு 85,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான 85,000 நபர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான பங்களிப்புல ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பு நாடா மாறிட்டு வருது அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர் நாடா மாறிட்டு வருது. இதனால வரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாயம் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் நம்ம அதர் கண்ட்ரில இருந்தா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரர் கண்ட்ரியா, ஒரு டெக்னாலஜியை
சார்ந்த கண்டிப்பா ஒரு மூவ் டு ஃபார்வர்ட் ஆகிறதுல நம்மளை நாமே மாத்திக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இருக்கும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான்